ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த தாத்தா உயிரோட தான் இருக்கான். அப்போ நம்ம அண்ணா செத்து போனதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ நம்மளை வெறும் ஸ்பையாக மட்டும்தான் பார்க்குறான். நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ என்னை இப்படி ஏமாத்திட்டீல அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்களுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. மாஸ்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் தாத்தா ஹீரோயினை அந்த இடத்துக்கு ஸ்பையாக அமுச்சு விட்டு அவளை அங்கேயே சாகடிக்க போகிறாரு அப்படின்னு. அவ்வளோதான், அவன் ஒரு மாதிரி ஆயிரம். என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு அந்த ஸ்பை எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி கொலை பண்ணணும், எல்லா காட்ஸுமே வர சொல்லு, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது போல். அவன் வந்து ஹீரோயினை பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோவை. அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்றதும் தெரியலை. அப்படியே அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, உங்கள் தாத்தா வந்து எங்களோட நாட்டுக்கு ரொம்ப நாளாக வேலை செஞ்சார். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் அவருக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ஒரு டவுட்டு, நீ எதுக்கு என்ன சூஸ் பண்ண? ஏன்னா உங்களோட அந்த ஆம்பிஷன், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யான் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்பிச்சி விட்டான். நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த லெட்டரை பார்த்து யானோட அப்பா யானை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இங்கே வருவார். அந்த டைம் நீ படைகளோட போய் அவரை கொலை பண்ணிடுற அப்படின்னு. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? இதுக்கு ராஜா வந்து ஒத்துக்கவே மாட்டாரே அப்படின்னு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அவனோட காதில் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். இது சூப்பரான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. ஹீரோ வந்து குதிரையோடு இங்கே தான் வந்துட்டுருக்கா. நம்ம இங்கேருந்து எஸ் ஆகணும் அப்படின்னு. வில்லன் வந்து சொல்லிட்டு இருக்கான், வாங்க நம்ம 3 பேர் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும். நீ ஃபஸ்ட்டு ராஜா கிட்ட போ, நான் சொன்ன விஷயங்களை மட்டும் பண்ணு, நான் இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால் வில்லன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டையெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பயங்கரமாக பறந்து பறந்து சண்டை போடுறானுங்க. இந்த பறந்து சண்டை போடுறத எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பிரின்சஸை வந்துட்டு அடிச்சு கீழே தள்ளிடுறான். உண்மை சொல்லு, யார் நீ அப்படின்னு. அந்த நேரம் வெறும் ஸ்மோக்கேஸாக வந்து விழுந்துட்டு இருக்கு. அந்த யுகே இருக்கான்ல, அவன் தான் அந்த புகையெல்லாம் போட்டு பிரின்சஸையும் அந்த அசிஸ்டண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூக்கிட்டு போயார். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட்டாக இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு ஸ்பை மாதிரியே தெரிலடா, இவங்களோட அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த கடை ஓனர் இருக்கார்ல, அவர் கட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த கேவ்லேருந்து நைட்டு போல் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போது இவர் வளர்க்குறாருல அந்த எலி மாதிரி ஒன்று, அது 2 பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அட எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கொஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் எங்கேருந்து வரீங்க? என் கூடயே இருங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு தரேன், அது தரேன். அந்த எலி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. ஸோ அவள் தான் அந்த 2 எலியுமே கொண்டு வந்து இங்கே விட்டுருந்துருப்பா போல். என்னப்பா கடைக்காரரே, உனக்கு இந்த எலியெல்லாம் பிடிச்சிருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அட காட்டு போன நீயா அப்படின்ற மாதிரி அவரும் பார்க்குறாரு. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நானா உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்டுதாப்பா வந்தேன் அப்படின்னு. எது ஃபேவரா? உனக்கெலாம் எதுவுமே பண்ண முடியாது, ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே, நான் இந்த கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் நீ பொம்பளை பிள்ளை தானே, நல்லா தானே வளர்ந்துருக்க, கொடுத்த கிஃப்ட் அப்படி எடுக்கலாமா? இல்லைப்பா, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பூனை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த எலியை பார்த்தீங்கன்னா ஜர்க்காயி பார்த்துட்ருக்கு. ஏன் பூனையை தர, புலி இருந்தால் கொண்டு வந்து கொடுவேன் அப்படின்னு. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், நீ புளியை கூட பிடிச்சிட்டு வந்து கொடுப்ப, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உள்ளவா, உள்ளே போய் பேசிக்கிறலாம் அப்படின்னு. இந்த சைடை அந்த பிரின்சஸ்ஸு அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. அவளுக்கு வயிற்றுல லைட்டாக அடிபட்டிருக்கும் போல், ஏதோ ஒரு ஆசனமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் எதுக்கு அந்த வில்லன் அங்கேருந்து போக சொல்லிட்டு இந்த ட்ராப்பில் நீங்கள் சிக்கினீங்க? ஒரு வேலை அவன் மேலே உங்களுக்கு. இல்லை இல்லை, நீ நினைக்கிறது தப்பு. அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் சரியான சைக்கோ, பைத்தியம், சரியான வில்லன், செல்ஃபிஷ் அப்படின்ற மாதிரி இந்த பொம்பளை அடிக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த சைடை நம்ம ஹீரோயினா அப்புறம் அந்த கடைக்காரர் 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. இவர் வந்து கேட்குறாரு, அம்மா நீ அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னில்ல,
அந்த கிழவனை போட்டு தள்ள தானே நீ போற அப்படின்னு. இவனும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே மேலே ஏறி நின்றுக்கிறாரு. அந்த எலிகளும் வந்துடுது. இங்கே பார், அந்த லூசு பையன் இருக்கானே சைக்கோ, அந்த சைக்கோவை இவ வந்து கொலை பண்ண போறா. ஸோ நம்ம எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு. அந்த எலி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கு. சொல்லு, அந்த கிழட்டு பூனையை சாகடிக்க உனக்கு எத்தனை ஆட்கள் வேணும் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னம்மா 1,00,000 பேர் வேணுமா? இல்லை இல்லை. அப்போ 10? இல்லை இல்லை. அப்போ 100 பேர் வேணுமா? அட, நான் ஒரு ஆளே போதும். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? எங்கிட்ட விளாடுறி? நீ என்ன அசாசினா? அவனை போய் கொலை பண்ணிட்டு அங்கேயே நீ சூசைட் பண்ணி சாக போறியா? இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ சாகுறத நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா. அது நான் அந்த மாதிரி மீன் பண்ணல, இந்த கிளிப்பை வச்சுக்க அப்படின்னு. இவனும் அப்படியே பார்க்குறா. இங்கே பாரு, இது சாதாரண ஹேர்பின் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது எந்த ஒரு வெப்பனுமே அலோட் கிடையாது. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், தலையில் குத்தி வச்சுக்கோ. உனக்கு கரெக்டான நேரம் வரும்போது இதை எடுத்து அந்த கிழவனை குத்தி கொலை பண்ணிடு. ஆனால் நீ அங்கேருந்து எஸ் ஆகுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு அவள் சிரிக்கிறா. ஏய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன், நீ என்ன பிள்ளை சிரிச்சிட்டு இருக்க? வா இங்கே வா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இதை ஆல்ரெடி ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பா. அதான் அந்த ஐஸ் ஆரோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீ பார்த்துருக்கவே மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ கரெக்டாக சொல்கிறா. அட, எல்லாத்தையுமே நீ எப்படிமா தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்காரு. இது எல்லாமே உனக்கான கிஃப்ட்டு தான், எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கையை நீட்டிட்டு இருக்கா. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்ககிட்ட ரொம்ப சூப்பரான ஒரு வெப்பன் இருக்குன்னு போன டைம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு. அட, என்கிட்ட இல்லாமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஃப்ரீயாவா கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி நான் என்னோட பழப்பை பார்க்குறது? என்னால் முடியாது அப்படின்னு. அப்போ நான் சாகிறதான் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரி போதும், ஒரே ஒரு கிஃப்ட் தான் கொடுப்பேன், அதை வாங்கிட்டு பேசாமல் ஓடி போயிடணும் அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை தான் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இவர் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. சொர்க்கத்துக்கு போயிட்டு உயிரோட வருவியான்ன்றது தெரியலன்னு இவ ஒரு மாதிரி சிரிக்கிறாளா. எனக்கும் உன் மேலெல்லாம் கவலை கிடையாது, ஆனால் என்னோட எலி தான் உன்னை மிஸ் பண்ணும் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அவளும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. ஸோ பேத்தி மாதிரி நினைக்கிறாரா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு யான் பார்த்தீங்கன்னா வரான். நான் உன்னை என்னோட சிட்டிக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னேனே, நீ என்ன யோசிச்சு வச்சுருக்க அப்படின்னு. உங்களோட சிட்டி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், நான் உங்கள் கூட வந்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வேலைக்காரியெல்லாம் இருக்க தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதானா அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவ்வளோதான், யானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாகிடுது. சரி, நான் ஒரு 2 தங்கச்சியுமே பிக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஓகே, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் அங்கேருந்து போயிடறான். இவன் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பா அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு உண்மைக்குமே கேரிங்காக நம்மளை பார்த்துக்கறல, நம்மளை பழி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கூடவே வச்சுருக்கான். பேசாமல் யான் கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது போல். யான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு ஒரு கடைக்கு வந்திருக்கான். இந்த குதிரை மேலே சவாரி பண்ணுவாங்கள்ல, மேலே ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று தான் வாங்குறான். இதை பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் பார்க்குறா. அடடா, நம்மளுக்கு தான் கிஃப்ட் வாங்குறானா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போய், எனக்கு ரொம்பவே அது பிடிச்சிருக்கு, எனக்காக தான் வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி பிடுங்கிக்கிறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயத்த நம்ம இப்படியே வளர்த்துட்டு போகக்கூடாது, அது அவளுக்கு தான் ரொம்பவே ஹர்ட் ஆகும் அப்படின்னு இவளை தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசில் நீ நானும் ஒன்றா தானே வளர்ந்தோம், நம்ம 2 பேரும் ஒன்றா ஜாலியெல்லாம் விளாண்டுட்டு இருப்போம். அப்போதான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நீ என்னோட குட்டி தங்கச்சி, உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு. அவ்வளோதான், இவன் மூஞ்சியே மாறி போச்சு. எது குட்டி தங்கச்சியா? சரி ஓகே, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போகிறேன், நான் போய் அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து போக பார்க்குறா. யான் வந்து கூப்பிட்றா, ஒரு நிமிஷம். இல்லை எனக்கு உண்மைக்குமே வேலை இருக்குது, நான் ஓகே தான். அப்புறம் அந்த கிஃப்ட்டு அதையுமே உங்ககிட்ட நான் ரிட்டன் கொடுத்துறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. யானுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவள் அழுதுகிட்டே போகிறதா அவங்க அண்ணா பார்த்துட்றான். அதான் யுவான். இவனுக்கு ஒன்றும் புரியல. யான்கிட்ட வந்து கேட்குறான், டே உண்மையை சொல்ல, உனக்கு எதுக்கு என் தங்கச்சியை பிடிக்கல?
அப்போ நீ வேற யாரையும் லவ் பண்ணுறியா? அந்த பிள்ளை அந்த பிள்ளை ஹீரோனை தான் நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அவன் காதலே வாங்காம அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ராஜாவை கூப்பிட்டுட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க. ராஜா கேட்குறாரு, டே எங்கே தாண்டா என்னை கூட்டிகிட்டு போகிற? இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு மரம் இருக்குது. அங்கே நம்ம கல்லெல்லாம் வச்சு வேண்டணும் அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை நீங்கள் பார்த்தாகணும். அதனால தான் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படி. அந்த சைடு ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டை மாதிரி இருக்குது, கல் மாதிரி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தூக்க முடியாமல் ஒரு வண்டியில் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதை ராஜா பார்க்குறான். ஆமாம் என்னது அது? டே நீ போய் செக் பண்ண அப்படின்னு வில்லனை சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அது இல்லை, ராஜா இதுக்கப்புறம் ஆட்சியெல்லாம் பண்ண மாட்டார், அவர் வெத்து வேஸ்ட்டு, எங்களுக்கு இதுக்கப்புறம் ராஜாவாக இருக்க போகிறது யான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ராஜாவே வந்து கண்ணால் பார்க்குறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் இந்த வில்லன் அப்புறம் வெய்சிட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜா கூட. ராஜா வந்து கேட்குறாரு, இதை யார் பண்ணியிருந்திருப்பா, யானோட சிட்டிலேருந்து தான் அதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு. ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்றான், கண்டிப்பாக இதை பண்ணாலும் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு. ஆனால் ரெட் கலரில் ஒரு தொப்பி போட்டிருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இல்லை யாரோ ஒருத்தவங்க யானை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது, தெளிவான ஒரு முடிவை எடுக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. அதனால் அந்த ரெட் கலர் தொப்பி போட்டிருக்காங்கல்ல அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தியால் குத்திடுறாரு. நீ என்ன அவனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? யானோட அப்பா யானோட ஃபேமிலி எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். இங்கே இந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ராஜாவை மீட் பண்ணுறதுக்காக கான்கபெயின் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த அம்மாவும் முட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கு, யான் வந்துட்டு நம்மளோட சிட்டியில் நம்மளோட அரண்மனையில் தான் வளர்ந்தான், அவன் ரொம்பவே லாயலான ஒரு பர்சன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. உனக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும்? ஓ, என்னோட ஆர்டரை மீறிலாம் உனக்கு பேசுகிறதுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு இவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஸோ கான்கபெயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே அமைதியாகிடுறாங்க. இந்த சைடு அந்த வெய்யை காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிள் வந்து கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி யானை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ராஜா உத்தரவு கொடுத்துருக்காரு, இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு, யானோட இடத்த நம்ம தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவன் என்னோட ஃப்ரெண்டு, எதுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாருன்னு கன்னத்திலேயே விடுறாரு பாருங்க. எது ஃப்ரெண்டா? எப்படி பொழைக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டு நடந்துக்க. நம்ம எல்லாரும் யானுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், அவனை காப்பாற்றுறதுக்கு நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பையன்தான். இதுக்கப்புறமா இந்த கான்கிபெயின் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ்ஸு அப்புறம் அந்த யுவான் 2 பேத்தையும் உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ராஜ குடும்பம், நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும், நம்ம ரொம்ப வெல்த்தியாக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ரொம்பவே தப்பு. நம்மளுக்கு தான் உலகத்திலே அதிகமான ஆபத்து எல்லாமே வரும். ஸோ நம்ம 2 விஷயங்களை மட்டும் தவிர்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது. ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒன்று லவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா யான் கூட யுவான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான், யானை வந்து பிரின்சஸ் வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே அவனை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஆனால் 2 பேத்துக்கும் ஒன்றும் புரியலை. அம்மா என்ன திடீர்னு ஏதேதோ வித்தியாசமாக பேசுகிறாங்களே அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கத்தோட மேப்பை தான் வச்சு பார்த்துட்ருக்கா. கையில் அந்த தாத்தா கொடுத்த அந்த பின்னையுமே கையில் வச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த சொர்க்கத்துக்கு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒளிஞ்சு விழிஞ்சு வந்துட்டுருக்காளா. இவளுக்கு முன்னாடி யானோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம், நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி போகிறாளா. ஒரு நிமிஷம், நீங்கள் வருவீங்க தானே? வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காளா. எம்பிட்டு திமிரு பாரு இவளுக்கு, இவளை போய் எப்படி தான் யானுக்கு பிடிச்சிச்சுனே தெரில அப்படின்ட்டு அவன் புலம்பிட்டு போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ரூம்குள்ளே வந்து 2 தங்கச்சிட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க, இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு நம்ம இங்கேருந்து கரெக்டாக எஸ் ஆயிடணும். ஸோ நீங்கள் 2 பேரும் அந்த கேட்கிட்ட போய் இருங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு. நீங்கள் எங்கே போகிறீங்க? அப்போது நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போகிறீங்களா? இல்லை இல்லை அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் வரலை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் யான் கூட யானோட சிட்டிக்கு போயிருங்க, அங்கே ரொம்ப ஹாப்பியாக வாழலாம், யாருக்கும் அடிமையாலாம் இதுக்கப்புறம் இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. ஷபாக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பிடிக்கல போல. நம்ம அக்கா எவ்வளோ லக்கியாக இருக்கா, ஹீரோ எவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை வந்து ஹக் பண்ணுற மாதிரிலாம் பகல் கனவு கண்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லூஃபா பார்த்தீங்கன்னா வந்து,
அடியே தனியா என்னடி இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்க? மாஸ்டர் மாஸ்டர்ன்னு சொன்னியே! என்னது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா முழிக்கிறா. இல்ல இங்க பாரு ஹீரோ நம்மளோட எனிமி. நம்ம குடும்பத்துல இப்ப இருக்கிறது நீ, நான், அக்கா 3 பேரும் தான். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த யான் சிட்டிக்கு போயிட்டு ரொம்ப நிம்மதியா இருப்போம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் அப்படியே ஹீரோனை ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, அப்படியே அமைதியாக இருங்கன்ட்டு அவள் தலையில் அந்த ஹேர் பின் இருக்கும்ல, அதை வச்சு அந்த பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறா. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த சைடு யானோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு வந்துடுறாரு. நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரம் இங்கே ஓய்வு எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ராஜாட்ட போய் கேட்கலாம், என் பையனை விட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை கூப்பிட்டுட்டு பேசாமல் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இந்த சைடு அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அந்த சொர்க்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணுங்கள ஒரு ஆளாக நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. இந்த சைடு யானோட அப்பா அவங்களோட படைகளை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே யார், யானோட அப்பா தானே அப்படின்னு. ஆமாம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறான். ஸோ 2 டீமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. இந்த சைடு பிரின்சஸை காட்டுறாங்க. அவங்களோட மெய்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனை, யானுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால் இவ பார்த்தீங்கன்னா நான் யானை போய் காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. ஆனால் அந்த செக்யூரிட்டிஸ் வந்து விட மாட்டுறாங்க. இல்லை இல்லை நீங்கள் பிரின்சஸ், நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு. டே நான் பிரின்சஸ், நான் சொல்கிறேன் கேட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அதாவது கான்கியூபைன் வந்துடுறாங்க. எங்கே போகிற அப்படின்னு. ஸோ இவளுக்கும் வேறு வழியே இல்லாமல் கெஞ்சிட்ருக்கா. அம்மா அந்த மாதிரி யானை வந்து கொலை பண்ணுறதுக்கு அப்பா ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ அவரை நான் எப்படியாவது காப்பாற்றணும், என்னை இங்கேருந்து போக விடுங்க விடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கன்னத்திலேயே ஒரு அறையை விட்டுட்டுருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி இந்த மாதிரி பேசுவ, ஒழுங்கா இடத்துல போய் இரு அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுது. இந்த சைடு யானோட அப்பாவை காட்டுறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த வில்லனோட ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க போல். இவரோட வயிற்றுல பார்த்தீங்கன்னா 2-3 ஈட்டியெல்லாம் இறங்குது. ஸோ அவரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்றதை பார்க்கலாம். இந்த சைடு அப்படியே சொர்க்கத்தை காட்டுறாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக அங்கே குளிச்சுட்டு இருக்காங்களா. அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே மெதுவாக இறங்கி வந்துட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரனுக்கு பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா என்னதான் செய்யுன்னு தெரில. கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சு அந்த பிள்ளைங்கெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் பின்னை வச்சு சொருகுறா பாருங்க. இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஏய் ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கெத்தா முன்னாடி வந்துட்டு இருக்கா. டே என்னை காப்பாத்துங்கடா, என்னை காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா ஒரு மிதி தான். இவன் இந்த சைட் போய் விழுந்துடுறான். இருக்கிற காட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன அடிக்க சொல்லியா கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் தாறுமாறாக சண்டை போட்டுட்ருக்கா. இந்த கிழவனுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல புளியை கரைக்குது. அத்தாடி இந்த பிள்ளை வந்து நம்மளை அடிச்சு போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த கிழவன்கிட்ட தான் வந்துட்டுருக்கான். எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி இவளையும் நம்ம அசால்ட்டாக கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடலான்னு கழுத்தை நெரிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் யார், கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே குத்து தான். ஸோ அப்படியே கையை பிடிச்சி முறுக்கி அவனை பார்த்தீங்கன்னா முட்டி போட வச்சு கையெல்லாம் உடச்சிட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக கத்துறான். அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா தூக்கி ஒரு ஃப்ளிப் அடித்து கீழே போடுவா பாருங்க. அவ்வளோதான், அவன் பேனு கீழே விழுந்து கிடக்கான். கையில் வந்து அந்த மோதிரம் வச்சிருப்பாள்ல, அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஓங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இவளோட தாட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தான் ஞாபகம் வராங்க. அவங்க ரொம்பவே நல்ல விதமாக ஹீரோன்ட்ட நடந்திருப்பாங்க. அவங்க அக்காவை வந்துட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலைலாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க டெட் பாடியை வந்து கொண்டு போய் குப்பை மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க அண்ணாவையுமே ஈவருக்குமே இல்லாமல் ஹீரோ வந்து கொலை பண்ணி போட்டிருப்பான். அப்புறம் நிறைய அப்பாவி பெண்கள் எல்லாத்தையுமே ரொம்ப மோசமாக சீரழிச்சு அவங்கள கொலையெல்லாம் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு அப்படியே கொலை வெறியோட பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்தாலே குத்து குத்துன்னு குத்தியே கொலை பண்ணிட்டு இருக்கா. இந்த கலவரத்தில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிருந்துருப்பா போல். அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரி ஊர்ந்து வந்துட்டு இருக்கா அழுதுகிட்டே. அப்போ ஹீரோன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு துணியில் எதையோ கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா என்னை கொலை பண்ணிடாதீங்க, என்னை கொலை பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உன்ன மாதிரி அப்பாவிங்களெல்லாம் நான் கொலை பண்ண மாட்டேன், என்ன ஹீரோ தான் அமுச்சு விட்டான், அதுவும் இந்த கிழவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கோர்த்து விட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அந்த பெட்டில் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறா, எல்லாருமே செத்து கிடக்காங்க. அந்த புள்ள மட்டும் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்ருக்க. ஏய் என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா, ஜிஞ்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு தான் வந்தாங்க, அவங்க வில்லனோட தாத்தாவை கொலை பண்ணிட்டாங்க, அவளை இங்கே அமுச்சு வச்சது ஹீரோ தான் அப்படின்னு. இந்த சைடு யானை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த ஒயினெல்லாம் கொடுத்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட சிட்டிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவன் விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான்.
இந்த மாதிரி வில்லனோட தாத்தாவை ஒரு மெய்டு வந்து கொலை பண்ணிட்டா. அது வேற யாரும் கிடையாது, ஜிஞ்சர் தான் அப்படின்னு. லென்ஷிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரின்ஸ் நீங்கள் எதுவும் முடிவெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது யானோட மூஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இவன் என்ன முடிவெடுக்க போகிறான் அப்படின்றதும் தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.